கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 புதன்கிழமை. இந்த கடந்த 3 மாதங்களாக கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து 4வது மாதத்துக்குள் அழைத்து வந்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நம்மை இந்த 3 மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 4வது மாதத்துக்குள் இந்த நாட்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் அவருக்கு நன்றியை இந்த நாட்களை செலுத்த வேண்டும். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று இந்த இடத்திலே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு அங்கே ஒரு ராஜா இல்லாமல் இந்த நாட்களில் இருந்தது. அந்த நிலைப்பாட்டிலே தான் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார், நானும் வயது சென்று விட்டேன், ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அங்கே புத்திமதியை சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவராய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு புத்திமதியை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டுத்தான் இந்த வாக்கு தத்துவத்தை இந்த நாட்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கடந்த மாதங்களிலும் கடந்த நாட்களிலும் நாங்கள் பட்ட நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இந்த புதிய மாதத்திலும், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். சில வேளைகளிலே நீங்கள் வேலைகளை இழந்திருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே இந்த நாட்களில் யாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்திலே உங்களுக்கு இந்த நாட்களிலே நடந்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். அந்த காரியத்தை நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே காணும். ஐயா, மாம்சமான யாருடைய கண்களும் இந்த நாட்களை காணும்படியாக கர்த்தர் இப்படியான ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போமா இருந்தால், அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருப்போமா இருந்தால், தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நாங்கள் நின்று காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். உங்களுக்கு எதிராய் வருகிற எந்த ஆயுதம் இந்த நாட்களில் வாய்க்காமல் போகும்படியாகவும் கர்த்தருடைய கரம்தான் இந்த நாட்களில் கூட இருந்து வாதை கூடாரத்தை அணுகாமலும், உங்களுடைய இழந்த தொழில்களை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும், இழந்த பணத்தை இந்த நாட்களிலே மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும், யாரால் இந்த நாட்களில் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஏமாற்றப்பட்டு இந்த நாட்களிலே எதை இழந்திருக்கிறீர்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நாட்களிலே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தூடாக உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலே கர்த்தரிடத்திலே விசுவாசத்தை வையுங்கள், அவரை நம்புங்கள். நம்புகிற வேளையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்கிற காரியம் சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியம். சுவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளை, 5000 பேருக்கு அங்கே பார்க்கிற வழியில் 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் அங்கே பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பெரிய ஆசீர்வாதங்களை
பெரிய திருப்பங்களை இந்த நாட்களிலே, பெரிய சுகத்தை இந்த நாட்களிலே, பெரிய மாறுதலை இந்த நாட்களிலே தேவன் தருவார் என்பதை பார்க்க வேண்டும். நோயோடு படுக்கையில் இருந்தாலும் இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் வருகிற ஒவ்வொரு வீட்டிலும் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.